ஹே காய்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே காலையில் ஒரு 7:30 போல் தான் எழுந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தமிழுக்கான லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு அதை பேக் பண்ணிவிட்டு 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ சஷ்விக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுடலாம், அவங்களுக்கு லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வரும்போது மணி 10:40 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நிதானமாக பூஜை வேலைகளெல்லாம் பண்ணியிருந்தேன். எனக்கு சஷ்விக்கு ஊட்டி விட்டுட்டாலே அதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டுப்பேன். இல்லை ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்டுட்டு சஷ்விக்கு ஊட்ட லேட் ஆகிடுச்சுன்னா அதுவே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூத்து இருந்துச்சு. ஸோ அதை பறித்து சஷ்விக்கிட்ட கொடுத்தேன். டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. எப்போவுமே கிட்ட வந்து இந்த சாமிக்கு வையின்னு சொல்லி கொடுத்தேன்னா அவங்க வைப்பாங்க. பட் இந்த தடவை அவங்களாவே சூஸ் பண்ணி அவங்களே வச்சது எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வாசல்லையும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, ஊதுபத்தியை வந்து வீடு ஃபுல்லாக அவங்களே காட்டணும்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்க்குறாங்க குழந்தைங்க. ஸோ அதெல்லாம் தான் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஸோ நான் சஷ்வி கையை பிடிச்சி தான் வீடு ஃபுல்லாக ஊதுபத்தி காமிச்சோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவியெல்லாம் பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 12:30 போல் சஷ்விக்கு வந்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்களுக்கு செஞ்ச வெஜ் பிரியாணி வந்து சஷ்வி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக குக்கரில் பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேப்பில் டிவியில் சாங் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுத்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி ஆனதுக்கப்புறம் சஷ்விக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல தான், நான் சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு எப்படி அடம் பிடிக்கிறாங்க அப்படின்றத. இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு தெம்பாக இருக்கணும். நம்ம நிறையா ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதை பண்ணால் இவங்க தொறப்பாங்க, அந்த கேப்பில் வந்து வாயில் சாப்பாடு வச்சிடலாம். அந்த மாதிரி நிறையா புது புது ட்ரிக்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பென்னும் நோட்டும் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இந்தாம்மா எழுது, தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது ஊஞ்சலில் உட்கார வச்சுருந்தேன். பட் தானாகவே தூங்கிட்டாங்க. காலையில் தலை குளிக்க வச்சுருந்தேன். ஸோ நல்லா தூக்கம் வந்திருக்கும் போல். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.